ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து செல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். செல்லை எப்படி பேசிக்காக கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். ஸோ செல்லுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதை தான் வந்து செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதோட கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்படின்னா தான் புரியும். ஸோ செல்லுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதான் என்னென்னு சொல்கிறாங்க, செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு செல் ஆர்கனலுமே ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுதான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இட் கிவ்ஸ் ஷேப் டு த செல். ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ வெளியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து செல் வால் அடுத்தபடியாக உள்ளே இருக்குது என்ன, பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் உள்ளே வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கா, ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது புரோட்டோபிளாசம். ஸோ அப்போது வந்து வெளியில் இருக்கிறது செல் வால். ஓகேவா? ஸோ அதுக்கு உள்ளபடியாக அடுத்தபடியாக இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உள்ளே இருக்கிறது புரோட்டோபிளாசம். ஸோ புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறாங்க. இது இங்கே இருக்கிறது நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குல்ல, செகண்ட் ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த எல்லா பார்ட் மொத்தத்தையுமே சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க, சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் வீடியோலேயே. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்படின்னா தான் புரியும். ஸோ நியூக்ளியஸ் உள்ளே இருக்குது, அதுக்கும் பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த போர்ஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வெளியில் இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டேன், அதுதான் வந்து என்ன, பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து கிவ் ஷேப் டு த செல். ஸோ அப்போ வந்து ஒரு செல்லுக்கு வந்து ஒரு ஷேப்பை கொடுக்குறது எதுனா அந்த பிளாஸ்மா மெம்பரேன், ஏன்னா அதுதான் வெளியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா இட் செலக்ட்ஸ் த சப்ஸ்டன்சஸ் ரிக்யூர்ட் பை த செல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் தம் இன் அண்ட் அவுட். ஸோ இதுதான் வெளியில் இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே வந்து இது வழியாக தான் உள்ளே வந்து வெளியில் போகணும். ஏன்னா இங்கே வந்து செல் வாலுக்கு ஏன் ஷேப் கொடுக்கல அப்படின்னா செல் வால் வந்து எல்லாத்துலேயுமே இல்லை. ஸோ பிளான்ட் செல்லில் மட்டும்தான் செல் வால் இருக்குது, அனிமல் செல்லில் செல் வால் இல்லை அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா ஷேப் கொடுக்குது. ஸோ என்னென்ன விஷயம்லாம் உள்ளே வரணும் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுது இதுதான். ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன் தான். ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லலாம், ஒரு வாட்ச்மேன் மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு வாட்ச்மேன் தான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே யார் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பிளாஸ்மா மெம்பரேன் நீங்கள் அந்த வேலையை பண்ணுது. ஸோ எது உள்ளே வரணும் எது உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா செல்லுக்குள்ளே அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் தான். ஓகேவா? ஸோ இட் செலக்ட்ஸ் த சப்ஸ்டன்சஸ் ரிக்வயர்ட் பை த செல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் தம் இன் அண்ட் அவுட். உள்ளேயும் வெளியும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இட் கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். அதான் சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளேயும் வெளியிலையும் போகிறதுக்கு வந்து அதோட மூவ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொடெக்ட்ஸ் த செல். ஸோ செல்லை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன்ங்கிறது பொறுத்த வரைக்கும் 4 விஷயம் தான் சொல்கிறாங்க. ஷேப்பை கண்ட்ரோல் பண்ணுது, எது உள்ளே வரணும் எது வெளில போகணும் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் பாதுகாப்பாக இருக்குது செல்லுக்கு. ஓகே, இந்த நாலு விஷயம் தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தபடி என்ன, சைட்டோபிளாசம். இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் த நியூட்ரியன்ஸ் வித்தின் த செல். ஸோ நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயே வந்து அந்த நியூட்ரியன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது யாரோட வேலை அப்படின்னா சைட்டோபிளாசமோட வேலை. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்து தான் என்னன்னு சொல்லுவாங்க, புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. ஸோ சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்து தான் புரோட்டோபிளாசம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் புரோட்டோபிளாசம். ஸோ புரோட்டோபிளாசமோட டிவிஷன் தான் வந்து சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ நியூக்ளியஸுங்கிறது உட்கரு, நியூக்ளியஸ்னால் உட்கரு. ஸோ வெளியில் இருக்கிறது வந்து சைட்டோபிளாசம், அதுக்கு வெளியில் இருக்கிறதா புரோட்டோபிளாசம். ஸோ நடுவில் இருக்கிற இந்த ரீஜன் ஃபுல்லுமே வந்து சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் புரோட்டோபிளாசம். ஓகேவா? ஸோ நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் சேர்ந்தது என்ன, புரோட்டோபிளாசம். ஓகேவா? ஸோ அதை வந்து இங்கே கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து உள்ள புக்கில் படிச்சிங்கன்னா தெரியும், புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் ரெண்டுத்தையும் உள்ளடங்கியதான் வந்து புரோட்டோபிளாசம். ஓகே, ஸோ இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் டிஸ்ட்ரிபியூட்ஸ் நியூட்ரியன்ஸ் வித் இந்த செல். ஸோ செல்லுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூட்ரியன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நியூக்ளியஸ், இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல். ஸோ எப்படி வந்து நம்மளோட உடம்புக்கு எப்படி ஹார்ட்டோ அதே மாதிரி ஒரு செல்லுக்கு முக்கியமான விஷயம் எதுனா நியூக்ளியஸ். ஸோ மொத்த ஃபங்க்ஷனையும் வந்து இது பண்ணுறது எது அப்படின்னா நியூக்ளியஸ் தான். ஓகே, கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா நியூக்ளியஸ். ஓகேவா? இட் கேரிஸ் த ஹெரிட்டரி கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். ஸோ நம்ம அம்மா மாதிரியோ இல்லை அப்பா மாதிரியோ இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் தான். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெரிட்டரி கேரக்டர்ஸ் அப்படின்னா அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் நமக்கு வருது இல்லையா, அதான் ஹெரிட்டரி கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பாரம்பரியம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அவங்களோட அந்த ஜீன் அப்படியே ஃபாலோ ஆகி வருது. ஸோ இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கா, நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா குரோமோசோம் இருக்கும், குரோமோசோமுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜீன் இருக்கும், இந்த ஜீனுக்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ என்னன்னு சொல்லுவோம்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட
அந்த கேரக்டர்ஸ் வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து பிள்ளைங்களுக்கு கொண்டு வரதுக்கு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு வந்து வரத்துக்கு காரணமாக இருக்குது இந்த டிஎன்ஏ தான். ஓகேவா? ஸோ நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம்குள்ள ஜீன், ஜீனுக்குள்ளே என்ன இருக்குது, டிஎன்ஏ இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால தான் அந்த அம்மா மாதிரியோ இல்லை அப்பா மாதிரியோ அப்படியே அவங்க கேரக்டர்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, எல்லா ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணுது, அந்த செல்லோட ஆக்டிவிட்டி. அதே மாதிரி ஹெரிட்டரி கேரக்டர்ஸ் வந்து அம்மா அப்பாட்டேருந்து வரதுக்கு காரணமாக இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எந்த எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிறாங்க செல்லுக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர், மைட்டோகாண்ட்ரியாக்கு இன்னொரு பேர் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இதுதான் வந்து செல்லுக்கு எனர்ஜி கொடுக்குது. ஏன்னா இங்கே தான் வந்து ஏடிபி மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஏடிபி மாலிகூல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏடிபி மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது எங்கே, மைட்டோகாண்ட்ரியாவில். ஓகே, இந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்கிறாங்க. அடுத்தபடி என்னென்னா கால்கி பாடிஸ். ஸோ இந்த கால்கி பாடிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, they secrete enzymes and hormones, they store the protein and the formation of the lysosome. ஸோ லைசோசோமை ஃபார்ம் பண்ணுறது எது அப்படின்னா கால்கி பாடிஸ். ஸோ கால்கி பாடிஸ் இருக்கிறதுனால தான் லைசோசோம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது நிறைய என்சைம்ஸையும் ஹார்மோன்ஸையும் செக்ரீட் பண்ணுது. ஓகேவா? ஸோ உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுமே ஹார்மோனால் தான் நடக்குது. ஸோ இன்சுலின் வந்து அதுவும் ஒரு ஹார்மோன். அதே மாதிரி நம்ம தைராக்சின் அந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து இந்த கால்கி பாடிஸ் செக்ரேட் பண்ணுறது தான். ஓகே, தே செக்ரேட் த என்சைம் அண்ட் ஹார்மோன்ஸ். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். லைசோசோம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்குது, ஹெல்ப் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ERன்னு சொல்லுவாங்க சுருக்கி. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், 2 டைப்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் 9th வரும். ஸோ ரஃப்னா என்னென்னா, அதில் வந்து இது ரிபோசோம் வந்து அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். வந்து ரிபோசோம் அட்டாச் ஆகாமல் சும்மா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க. ஸோ ரிபோசோம் அட்டாச் ஆகியிருந்துச்சு அப்படின்னா, ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமே 2 வகை இருக்குது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக். ஸோ ரிபோசோம் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதே இந்த ரிபோசோம் அட்டாச் ஆகலை அப்படின்னா அது வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வித் இந்த செல்லுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிற வார்த்தை பார்த்தோம். அது என்ன அப்படின்னா வெளியில் ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் வந்து வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதே உள்ளுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? இட் ஹெல்ப்ஸ் in the transportation within the cell. ஓகேவா? ஸோ அடுத்தபடி நான் சொன்னேன், இட் ஹெல்ப்ஸ் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ் வந்து உருவாக்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அடுத்தபடி வந்து ரிபோசோம், இட் சிந்தசைஸ் த ப்ரோட்டீன். அது வந்து ப்ரோட்டீனை வந்து உருவாக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் ப்ரோட்டீனை உருவாக்குது, ரிபோசோமும் ப்ரோட்டீனை உருவாக்குது. அடுத்து லைசோசோம், இட் டெஸ்ட்ராய்ஸ் த ஜெர்ம்ஸ் தட் என்டர் த செல். எதெல்லாம் வந்து நம்மளோட உடம்புக்குள்ள ஜெர்ம்ஸ் வந்து என்டர் ஆகுதோ அதை வந்து சண்டை போட்டு அழிக்கிறதா வந்து எதோட வேலை அப்படின்னா லைசோசோம். ஓகேவா? ஸோ லைசோசோம் என்னன்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இட் ஹெல்ப்ஸ் இந்த இன்ட்ராசெல்லுலர் அண்ட் எக்ஸ்ட்ராசெல்லுலர் டைஜஷன். ஓகேவா? ஸோ இன்ட்ராசெல்லுலர் எக்ஸ்ட்ராசெல்லுலர் டைஜஷன் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது லைசோசோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஜெர்ம்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ளே வருதோ அதை வந்து அழிக்கும். ஓகேவா? அதுதான் லைசோசோமோட வேலை. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்லுவாங்க, சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரோசோம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து செல் டிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சென்ட்ரோசோம் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், சென்ட்ரோசோம் வந்து பிளான்ட் செல்லில் இருக்காது, அதே வந்து அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும் எது, சென்ட்ரோசோம். பிளான்ட் செல்லில் இருக்காது. ஓகேவா? ஸோ சென்ட்ரோசோம் இஸ் present only in the animal cell, not in the plant cell. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வேக்யூல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்ட்ராசெல்லுலர் ப்ரெஷர், அதாவது வந்து அந்த செல்லுக்குள்ளேயே ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும்ல, அதுதான் இன்ட்ராசெல்லுலர் ப்ரெஷர். இன்ட்ரா அப்படின்னா உள்ளுக்குள்ளே. ஸோ அந்த செல்லுக்குள்ளே ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா வேக்யூல்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து தி ஸ்டோர் த செல் சாப் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேப்பா? அது வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் எதை, செல் சாப். ஓகே, பிளாஸ்டிட்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ். இட் ஹெல்ப்ஸ் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அப்போது இந்த பிளாஸ்டிட்ஸ் ஆனது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறத பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன நமக்கு வரும், பிளான்ட்ஸ் தான். ஏன்னா அதுதான் வந்து குளோரோஃபிலோட ஹெல்ப்போட ஃபோட்டோசிந்தசிஸ் வச்சு அது வந்து ஒரிஜினலாக தானே ஃபுட்டை வந்து உருவாக்கிக்குது. நம்மளால் அப்படிலாம் முடியாது, நம்ம வந்து பிளான்ட்டை நம்பி தான் இருக்கும் நம்மளோட சாப்பாட்டுக்கு. ஓகேவா? ஸோ ஆனால் வந்து பிளான்ட்ஸ் மட்டும் தானே தன்னோட சாப்பாட்டை வந்து உருவாக்கிக்குது. எதனால் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்னால. ஸோ அப்போ அந்த பிளாஸ்டிட்ஸ் ஆனது என்னன்னா பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்குது, அனிமல் செல்லில் இல்லை. ஸோ பிளாஸ்டிட்ஸ் ப்ரெசென்ட் ஒன்லி இந்த பிளான்ட் செல்ஸ். பின்னு அமைச்சுக்கோங்க, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ பிளான்ட் செல்ஸ் அதில் மட்டும்தான் இருக்குது இது பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிற ஆர்கன். ஸோ பிளாஸ்டிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. தே கிவ் கலர் டு த ஃப்ளவர்ஸ் அண்ட் த ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸுக்கும் ஃப்ளவர்ஸுக்கும் கலர் கொடுக்குது. ஓகேவா? செல் வால் என்ன பண்ணுதுன்னா கிவ் ஷேப் அண்ட் ப்ரொடக்ஷன் டு த பிளான்ட் செல். ஸோ செல் வால் வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. அதை நான் ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே சொன்னேன்.
ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போனா தான் புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன செல்லுக்குள்ளே இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் எக்ஸெல்லை பற்றி எக்ஸ்ட்ராவான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.